செந்தில் பாலாஜி, பொன்முடி உள்ளிட்ட அந்த அமைச்சரவை மாற்றம் இருக்கு இல்லையா, இதை தங்களுக்கான ஒரு வெற்றியாக எதிர்க்கட்சிகள் எடுத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. உச்சநீதிமன்றமே காலக்கெடு விதிக்கிறாங்க. உங்களுக்கு வந்துட்டு ஜாமீன் வேணுமா இல்லாட்டி அமைச்சர் பதவி வேணுமான்ட்டு உடனடியாக எனக்கு வந்துட்டு ஜாமீனை மையமாக வச்சுட்டு அமைச்சர் பதவி அவர் ராஜினாமா செய்கிறாரு. இன்னொரு பக்கம் பொன்முடி வந்து சைவம் வைணவம் குறித்து ரொம்ப ஒரு ஆபாசமான தரம் தாழ்ந்த ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. இந்த ரெண்டு விஷயத்தையும் எதிர்க்கட்சிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்டு மாதிரியான ஒரு விஷயம். எங்களால் தான் இந்த அமைச்சரவை மாற்றமே நடந்தது, இது திமுகவுடைய வற்புறுத்தலால் ஒன்றும் நடக்கலை, எதிர்க்கட்சிகளுடைய நெருக்கடியினால தான் நடந்தது, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி எடுத்த பல்வேறு விஷயங்கள் நாங்களாம் வந்துட்டு இவ்வளோ போராட்டங்களை முன்னெடுத்தோம், இல்லாட்டி இந்த மாதிரியான விஷயம் நாங்கள் தான் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரியான கிளைம் பண்ணுறது இல்லையா. ஆனால் அதிமுக நாங்கள் தான் அந்த தியாகி யாருன்ற ஒரு கேள்வி எழுப்பணும், யார் அந்த சார்ன்ற அண்ணா பல்கலைக்கழகத்தில் நாங்கள் கேள்வி எழுப்பணுன்ட்டு அந்த கிளைம் அவங்க எடுக்கிறாங்க. உண்மையிலேயே அவங்க போராட்டம் பண்ணாங்க, அந்த கிளைம் எடுக்கிறாங்க. நீங்களும் உங்களுக்கு எதிர்க்கட்சி வரிசையில் இருந்து ஒரு குரல் கொடுத்துருக்கீங்க, நீங்களும் அந்த கிளைம் எடுத்துருக்கலாம். ஆனால் நயனா நாகேந்திரன் அதுக்கான கிளைம் எடுத்துக்கிட்டாரா, இல்லை அதுக்கான முயற்சிகள் ஏதாச்சும் பேசினாரா, அந்த அமைச்சரை மாற்றத்தை விமர்சித்தாரா, இது பாரதிய ஜனதாவுடைய வெற்றியின் ஒரு பகத்து அப்படின்ற மாதிரி அவரோட தொண்டர்கிட்ட ஒரு உற்சாகத்தை கொடுத்தாரா அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு செயலியும் அவங்க செய்யவே இல்லை.